ஹாய்ங்க, நான் தான் உங்கள் மகிழா மாதவன் பேசுகிறேன். உங்கள் பசங்க கீரை பொரியல் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? இந்த மாதிரி கீரையும் முட்டையும் சேர்ந்து செஞ்சு கொடுங்க, இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் பாலக்கீரை ஒரு கட்டு வாங்கி எல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு சின்ன வெங்காயமும் வரமிளகாவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயமும் வரமிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம கீரை போட்டுக்கலாங்க. கீரைக்கு நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாங்க. அந்த கீரையில் இருக்கிற தண்ணியே போதும். சீக்கிரம் 5 நிமிஷத்தில் வெந்துருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு கீரையெல்லாம் நல்லா ஓரமாக இப்படி பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நான் இப்போ 4 முட்டை உடச்சி ஊற்றிட்டேங்க. அதை நல்லா இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. கிளறும்போது நமக்கு பொடி மாஸ் பண்ணுவோமல்ல, அதே மாதிரி தாங்க. பாருங்கள், இப்போ முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லா கீரையும் சேர்ந்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இந்த கீரை நல்லா இருக்குங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம முட்டைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாய்.